ஹலோ, மதுரையா? ஆமாம். மதுரையில் எங்க? மதுரை பஸ் ஸ்டாண்டு. என்ன ஏறினோடனே அலப்பறையா? பஸ்ஸு. மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே ஃபேமஸ் தான். அது இல்லைங்க, மதுரையில் வேற என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே மீனாட்சி அம்மன் தான். மதுரைனாலே ஜிகர் தண்டா தான். மதுரைனாலே மல்லி தான். மதுரைனாவே ஜல்லிக்கட்டு தான். ஏய், மதுரைனாலே எங்கள் அண்ணன் மணிவாசன் தான் ஃபேமஸ்ஸு. அண்ணா வணக்கண்ணே, சீட் இருக்கா? மாப்ள எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்ள. மச்சினிச்சுக்கு சடங்குடா, அதான் கல்யாணத்துக்கு வர முடியல. இப்போ என்ன தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு, சிறப்பாக விருந்து வச்சு கமிச்சு விட்டுருவான். கோவிச்சுக்காத மாப்ள. அது பரவாயில்ல, நான் மதுரையில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க? மதுரையில் இருக்கியா? தங்கச்சி கல்யாணம் வச்சு மதுரை என்ன பண்ணிக்கிறேன்? மாப்பிள்ள இப்போ நீ எங்க இருக்க? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். மாப்பிள்ள சுத்தி முத்தி பாரு, கண்ணு கட்டின தூர வரையும் பெரிய பெரிய பேனர்களும் கொட்டை கூட்ட இடத்துல பேரும் அது இல்லாத இடமே கிடையாது மாப்பிள்ள. மாப்பிள்ள அது வீட்டில் பொண்ணு இல்லை, பெண்ணை கூட எடுக்க முடியாதா? நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா, ஆனால் என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். இன்னும் 4 மணி என் தங்கச்சி கல்யாணம். என்னால் என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிறத விட என்னால் அவள் கல்யாணத்தை எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முக்கியமாக இருக்குது. எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணேன், எனக்கு அந்த பொண்ணை நேரில் பார்க்கணும், அவ கூட ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், அதை நான் சமாளிச்சுப்பேன். ஃபோட்டோ எடுத்தா போதுமா? சரி மாப்பிள்ள, அவன் வீட்டில் இருக்கிற டிரைவரு எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் வேணா அவன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட லைனில் வர்றேன். சீக்கிரம்டா மாப்பிள்ள. தம்பி, இது நேற்று பேப்பரு, இன்னைக்கு பேப்பர் என்ன வரல, வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நியூஸ் எனக்கு தெரியும்ண்ணே, நேற்று பேப்பரே ஓகே தான். டேய் கீரை, எங்கடா சிவாவை காணோம்? போனை போட்டா வேற எடுக்க மாட்டேங்கிறான். இங்கதான்ப்பா, கிச்சன்ல இருந்தான், பந்தி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏ கீரை, உன்னை ஆஞ்சிர போறேன். சாப்பாடு பொறுப்பு நீ தான்டா கேட்டு வாங்கின, அப்புறம் எதுக்கா வாங்க வர சொல்லு. சொல்றேன். கொஞ்சமா அடிச்சாதானே. வந்துடுறேம்மா. வாங்க. என்னங்க, என்ன எங்க நம்ம புள்ள நைட்ல இருந்து காணோம்? ஏமா இப்படி பதட்டமா இருக்க? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள எல்லாம் பார்க்க வேணாமா? வந்துருவான், அவன் வந்துருவான். நீ போ. இதா ஐயரு கூப்பிடா இருப்பார், போ. வந்துட்டேன். மாப்பிள்ள பாரதி படிக்கிற அந்த அப்போலோ காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா, நீ அங்கே போனா அந்த பொண்ணை பார்த்து போட்டோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கல்லூரி மாணவியும் மதுரை மண்ணின் மைந்தன் மணிவாசகத்தின் மகளுமான பாரதி மணிவாசகம் இன்னைக்கு நமக்காக ஒரு கவிதை படிக்க போறாங்க. கேட்கலாமா? கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?
முடி சூடா எவன்டா அவன் இப்ப பேசுறா நான் தான் சொன்னேன்ல மேடையில் மைக் பிடிச்சி கவிதை படிக்கிறதுன்னு சும்மாவா இவ ஏதோ அட்ரஸ் சொல்றதுன்னு நினைச்சிட்டாடி. அதுக்கெல்லாம் தனி கட்ஸ் வேணும். ஒருவேளை உங்க அப்பா மாதிரி வெள்ளை வேட்டி சட்டை போட்டு வந்திருந்தானா இந்த மைக் நீ சொல்றது கேட்டு. ஆமா, அரசியல்வாதிங்க கிட்ட தான் இந்த மைக் வெக்கப்படும், நம்ம கிட்ட தான் வீரத்தை காட்டுது. இருங்க 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 என்னங்க நீங்க பேர் பாரதி வச்சுட்டு மேடி ஏறி கவிதை படிக்க பயப்படுறீங்க? அது உங்க பேருக்கு இல்லைங்க, எங்க பாரதி கசி. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வெள்ளைக்காரன் பாட்டுக்கு செமையை என்ஜாய் பண்ணீங்க. பார்க்கவே ஆசை இல்லை, நாசம் பண்ணிட்டீங்க. அழகு அற்புதம். ஆனால் இது நம்ம ஊர் பொண்ணு, அதுவும் மதுரை பொண்ணு, பேர் வேற பாரதி. நம்ம பாரதியாரை பற்றி நம்ம அழகு தமிழில் கவிதை படிக்க போகிறாங்க. கேட்போமா? கேட்போமா? அதெல்லாம் ஒழுங்கா படிச்சா கேட்போம். அதெல்லாம் படிப்பாங்க தலைவா. கேட்போமா? கேட்கலாமா? எங்கடி போனா அவன்? ஃபோன் பேசிட்டு கீழே போனா. ஹாப்பி பர்த்டேக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன்.